டாரட் டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் இலக்கணத்தை நம்மளால முழுமையாக மதிப்பெண்கள் பெற முடியும். 85 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இலக்கணத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இலக்கிய பகுதிகள் இல்லாமல் இலக்கணம் இல்லை அப்படிங்கிறது தான். எப்படி வந்துட்டு ஒரு 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 விஷயம் ஒரு கணக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பயிற்சி முக்கியமோ அதே மாதிரி தான் இது. அதே மாதிரி தான் இலக்கியம் தோன்றிய பிறகு தான் இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் இலக்கியம் இல்லாமல் இலக்கணம் படிக்க முடியாது. இலக்கணத்தில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இப்போ 2022 நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதனுடைய 2வது பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் கேள்வி, பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். இந்த பிரித்தெழுதுகளை புணர்ச்சி விதி ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போ அப்படிங்கிறது குறிலா நெடிலா அப்படின்றது நமக்கு தெரியணும். இதை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஓ, அப்போ குறில். அப்போது தனி குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது போ அப்படிங்கிறது ஒரு குறில், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது வருமொழி முதல்ல உயிர் எழுத்து வரும்போது இந்த ஒற்று என்ன செய்து இரட்டிக்குது அப்படிங்கிற விதிப்படி இது 2 பொய் அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது என்ன ஆகுது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றல்ல, இந்த ஈயும் ஆவும் சேரும்போது யாவா மாறி இருக்கும். ஏற்கனவே பொய்யில் ஒரு ஈ இருக்கு, அடுத்ததான் பொய் அகற்றும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ, பொய் கூட்டல் அகற்றும். பொய் இருக்கக்கூடிய இடத்துல தான் மனிதர்கள் ஈயாக மொய்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பிரித்தெழுதுக. செந்தமிழ் பிரித்தெழுதும் போது கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். ஈறு போதல்ல மை விகுதி போயிருக்கும். மகரம் என்னவா மாறி இருக்கும், முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்ற புணர்ச்சி விதிப்படி இந்த தா அப்படின்ற எழுத்துக்கு இணை எழுத்தாக இந்தாக அது மாறி இருக்கும். செந்தமிழ். 8 கூட்டல் திசை சேர்த்தெழுதும் போது கிடைப்பது 8 திசை. 8, 10ன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்ததா அருகுற அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்னது, அருகுற அப்படின்னா பக்கத்தில், அண்மையில் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் என்னது, தொலைவில். ஆப்ஷன் பி. அப்போ பொருள் தெரியாமல் எதிர்ச்சொல் போட முடியாது. அணுகு அப்படின்னா ஒரு விஷயத்தை போய் தேடு, ஒரு விஷயத்தை நெருங்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் என்னது, விலகு. அடுத்ததா உயர்திணைக்கு உரியதல்லாத பால் வகையை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயர்திணை அப்படின்னா மனிதர்களை குறிக்கக்கூடியது. அப்போ ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம். இது 3 தான். பலவின் பால்ன்றது அக்ரிணையில் இருக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்தது அதாவது நிறைய ஆடு மாடுகள் இருக்குது, நிறைய அதாவது அக்ரிணைகளே நிறைய வகைகள் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பலவின் பால். இப்போ ஒருத்தர் ஒரு பண்ணை வச்சுருக்காரு அப்படின்னா ஆடுகள் மாடுகள் நிறையா இருக்குது, நாய் எல்லாமே இருந்துச்சுன்னா அது பலவின் பால். அடுத்ததா பொருந்தா சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நமக்கு இலக்கியம் படிக்கணுமா உரைநடை படிக்கணுமான்னு. இது 10th இருக்கக்கூடியது. கீரை என்ன சொல்லுவோம், தண்டு. வேப்பம் கொழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. கொழுந்து வகை அல்லாதது, இது தண்டு வகை. அப்போ எப்படி இது கொழுந்து வகையில் சேரும். வேப்பங்கொழுந்து, நெல் துளிர், பனங்குருத்து. நெல்லினுடைய அந்த கொழுந்து என்ன சொல்லுவாங்க, நெல் துளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ என்னது, ஏன் பொருந்தலை அப்படின்னு சொன்னால் மற்ற 3மே துளிர் வகை. ஆப்ஷன் ஏ வந்து தண்டு வகை, அதனால் பொருந்தலை. அடுத்ததா பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரிக்குமேடு அகலாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. ஆமாம், கிடச்சிச்சு. புறப்பொருள் வெண்பாமாலை எனும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டிருக்கு. ஆமாம் சொல்லியிருக்காங்க. இப்போ புறப்பொருள் வெண்பாமாலை சிலபஸில் இல்லை அப்படின்னு நினச்சோம்னா நம்மளால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சே ஒரு கொஸ்டினை விட்டுட்டு வந்துடுவோம். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும், இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் விதி தெரியணும். பட்டி மண்டபம் குறித்த குறிப்பு மணிமேகலையில் இருக்குது. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு பணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தவறானது. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோறு சாப்பிட்டான், சோறு உண்டான், பால் பருகினான், அம்பு எய்தான் அப்படின்னு வரணும். அப்போ இது 3மே என்னது, தப்பு. கூடை முடைந்தான், பானை வனைகிறது, இதெல்லாம் வினை மரபு. சரிங்களா? அடுத்ததா மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எருதோட வேலை என்னது, எக்காலம் போடுறது. சரிங்களா? கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும், காகம் கரையும், மயில் அகவும். அப்போ இது 3மே தவறு. அடுத்து மரபு தொடரினுடைய பொருளை கண்டறிக. கொடி கட்டுதல், கொடி கட்டி பறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தம் பேரும் புகழும் பெற்று விளங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். கொடியை கட்டிகிட்டே பறக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புகழ் பெற்று விளங்குறாங்களா, அவங்க பேர் சொன்னாலே அந்த ஊரே தெரியணும். கொடி எப்படி ஒரு உயர கம்பத்தில் பறக்கும் போது அது எல்லாருக்குமே தெரியுதோ அது மாதிரி. அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. கான்டினென்ட் அப்படின்னா என்னது, கண்டம். வலசை போகிறது அப்படின்னா மைக்ரேஷன். சரிங்களா? வானிலை எப்படி சொல்லுவாங்க, தட்பவெப்பநிலை அப்படின்னு சொல்லும் போது அது காலநிலைன்னு சொல்லுவாங்க. சான்ச்சுரி அப்படின்னா அது புகலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறி. கான்வர்சேஷன் உரையாடல், 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடியது உரையாடல். கலந்துரையாடல்னா ஒரு 4 பேருக்கு இடையில நடக்கக்கூடியது டிஸ்கஷன். சரிங்களா? அடுத்ததா
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இது புத்தக பகுதிகளில் இருக்கக்கூடிய பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்களை நல்லா படிங்க. அந்த கலைச்சொற்கள் சிறப்பு தமிழ் பகுதியிலையுமே இருக்குது. சிலபஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி நல்லா படிங்க. சிலபஸ் இல்லை அப்படின்றதுக்காக 6 to 10 பழசையும் 6 to 10 புதுசையும் படிக்காமல் போகாதீங்க. கண்டிப்பாக இலக்கிய உரைநடை பகுதிகளில் இருந்து கண்டிப்பான முறையில் அதிலிருந்து தான் கேள்விகள் இந்த சைடு வரும். நல்லா படிச்சுக்கோங்க. நம்மளோட டாரட் அச்சீவர்ஸில் நீங்கள் நல்லா படிச்சுட்டு டேர்ம் வைஸ் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 50 டெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு OMR புக்லெட்டும் நாங்கள் இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் 95க்கு மேலே எடுக்கணும். அதாவது இந்த தடவை காம்படிஷன் அப்படின்றது 97, 100 இதுக்கு இடையில தான் இருக்கும். 95 வரை போடுறது ஈஸி. எப்போ ஈஸி அப்படின்னா அதிகப்படியான கொஷின் பேப்பர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கணும், அதிகமான டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கணும், அதிகமான இலக்கண புலமை இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும். சரி, அடுத்து ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்து இலக்கணம், ஆப்ஷன் பி. அடுத்ததான் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள், கணினி துறையில் உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். ஆமாம். அனுபவமே சிறந்த ஆசான். ஆசான் அப்படின்றது ஒரு பிறமொழி சொல். அனுபவம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்ததா எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் இருக்கு. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இப்போ இதில் பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். இது கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அடுத்ததான் ஒளி பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. உடலினுடைய உறுப்பு என்ன சொல்லுவோம்? தலை. இங்கே இந்த தலை அப்படின்னா கட்டுதல் அப்படின்னு சொல்ல, தலைக்கிறது அப்படின்னா அந்த தலைத்தல், தலைத்து வளர்றது அப்படின்னு சொல்கிறது இது. கலைனா மூங்கில் அப்படின்றதும் கலையை குறிக்கக்கூடியது. அடுத்ததா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. அறிவு பகுதி. கலை அறிவு. கலைனா அறிவு. கலை, இந்த கலை என்ன சொல்லுவாங்க? அதாவது செடிகளுக்குள்ள வளரக்கூடிய கலையை இந்த கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதனுடைய தவறான பொருளை கண்டறி. ஈ அப்படின்னா அது ஒரு உயிரெழுத்து, அது ஒரு பறவை. ஈ அப்படின்னா அடுத்தவருக்கு ஈதல், பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். அணிகலன் அப்படின்ற பொருளை அது தராது. இப்போ ஆப்ஷன் சி தான் எது அப்படின்னா தவறானது. அடுத்ததா வடு ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வடு, முசு, குறும்பை, கச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. மாவடு, பலாமுசு, குறும்பை, தென்னங்குறும்பை, வாழை, கச்சல் இதெல்லாம் என்னது? பிஞ்சு வகைகள். இதுவும் உரைநடையின் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரைநடை பகுதிகளில் தான் இருக்குது. தமிழ் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் பகுதி, அதாவது உரைநடை பகுதி 10th புக்கில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வயல் அப்படின்னா பழனம், செய். இது ரெண்டுமே என்னது? வயலை குறிக்கக்கூடியது தான். பழனம், செய் இது ரெண்டுமே எதை குறிக்கக்கூடியது? வயலை குறிக்கக்கூடியது. அப்போ உளுநர் வெள்ளம், கழனி. கழனினால் என்ன அர்த்தம் அப்படின்னா வயலைத்தானே செய்யும் அப்படின்னா குறிக்கும். ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான பல பொருள், ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி கதிரவன், வெய்யோன், பருதி அப்படின்னா அதுக்கு நிறைய பேர்கள் இருக்கும். அது மாதிரி ஞாயிறு அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர்கள் இருக்குது. அடுத்து கோட்டான் அப்படின்னு கேட்டான் என்பது சொல்லினுடைய வேர் சொல்லை கண்டறி. கேட்டான் என்ற சொல்லினுடைய வேர் சொல்லை கண்டறி. கேட்டான் அப்படின்றது ஒரு வினை முற்று. வேர்ச்சொல் அப்படின்னா அது ஒரு பகுதி, அது ஒரு வேர்ச்சொல், அது ஒரு கட்டளை சொல், அது அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. அப்படி இருக்கிறது தான் நம்ம வேர்ச்சொல்னு சொல்லுவோம். கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது அப்படின்னா வேர்ச்சொல். இப்போ கேட்டு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ஈலையும் ஊலையும் முடிஞ்சா இது வினை எச்சம். அப்போ கேட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பெயரெச்சம். அடுத்து வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் கண்டுபிடி. பாடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அது ஒரு வேர்ச்சொல். அதை வச்சு நம்ம தொழில் பெயர் கண்டுபிடிக்க போகிறோம். அவனுக்கு பாடுறதாங்க வேலை அப்படின்னு சொன்னால் பாடுதல், ஆப்ஷன் டி. அல்தல், அம்மை, கையெல்லாம் தொழில் பெயரினுடைய விகுதிகள். பாடினான் அப்படின்றது வினை முற்று. சரிங்களா? பாடுவான், இனிமேல் தான் அவன் பாட போகிறான். சரிங்களா? இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பாடுகிறான், இப்போ பாடிக்கிட்டு இருக்கான், நிகழ்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கிறு, கின்று, ஆனின்று அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே கிறு அப்படின்றது தான் இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு. ஏன்னா கிறு கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லும்போது உயிர்வரி நுக்குரல் மெய்வீட்டு ஓடும்ல இரு கூட்டல் உகரம் போயிடும், இரு மட்டும்தான் இருக்கும். இரும் ஆவும் சேர்ந்து ராவாக மாறும். அப்போ இந்த ரா அப்படின்னு வந்துச்சுனாலே அது நிகழ்காலத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறு அப்படின்றதெல்லாம். பார் என்னும் வேர் சொல்லினுடைய பெயரச்ச வடிவம் தருக. பார்த்த அகரத்தில் முடிஞ்சா அது பெயர் எச்சம். இதுக்கு பக்கத்தில் ஒரு வார்த்தை வரும், அது கண்டிப்பாக ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். பார்த்த படம்.
பார்த்த பையன் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அகரத்துல முடியணும். அதுக்கு பக்கத்துல வர வார்த்தை என்னவா இருக்கணும்? ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கணும். இது நம்மளே இமேஜின் பண்ணி போடணும். பார்த்து அப்படின்னு உகரத்துல முடிஞ்சிருக்கு. இகரத்துலையும் உகரத்துலையும் முடிஞ்சா அது வினையெச்சம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்றது கண்டிப்பாக ஒரு வினையை குறிக்கக்கூடியது. பார்த்து மகிழ்ந்தான், பார்த்து வந்தான் அப்படின்றது, பார்த்தான் அப்படின்றது வினைமுற்று. அப்ப இதோட வேர்ச்சொல் ஆப்ஷன் பி. சாரி, வேர்ச்சொல்லினுடைய பெயரச்ச வடிவம் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி. இப்போ இதே இது பார் அப்படின்ற வேர்ச்சொல்லை கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்து அப்படின்னு கொடுத்து இதோட வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா பார். அடுத்ததா வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் என்னது? படிக்கிறதா அவனோட முழு நேர வேலையை, படித்தல். சரிங்களா? இது எல்லாமே இத்து இட்டு இன்னு இக்கு இதெல்லாமே வந்துட்டு அந்தந்த காலங்களை குறித்து வரக்கூடியது. படித்தான் நிகழ்காலம், சாரி இறந்த காலம். இத்து இட்டு இன்னு இறந்த கால இடைநிலை. அடுத்ததா படிப்பான், இப்பு இவ்வும் எதிர்கால இடைநிலை, படிக்கிறான். சரிங்களா? அடுத்தது மைக்ரேஷன் அப்படின்றதனுடைய ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னது அப்படின்னா வலசை போகுதல், அது நகர்தல். மைக்ரேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி. மைக்ரேஷன் அப்படின்றது சி, நகர்தல். அகரவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய முதல் எழுத்தை பாருங்க. நைடதம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்னது? இந்து கூட்டல் ஐ. நாவை பிரிச்சிங்கன்னா இந்து கூட்டல் ஆ. நோவை பிரிச்சிங்கன்னா இந்து கூட்டல் ஓ. அடுத்ததா நோ அப்படின்றத பிரிச்சிங்கன்னா இந்து கூட்டல் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெடில். இப்போ நமக்கு இக்கு இஞ்சி தெரியாமல் இது போடவே முடியாது. அதுதான் வந்து உண்மை. மெய்யெழுத்துக்கள் வரிசை தெரியணும். சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ எது எது வரும் வராதுன்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆ தான் முதல்ல வரும், அப்போ அது 1. ஐ 2வது, ஓ 3, ஓ 4. அப்போது ஆப்ஷன் ஏ, நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கொடுத்துருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள் எல்லாம் முதல்ல பார்க்கணும். சோலை, சோலை அதை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஓ. ஏன்னா இது வேற வேற மெய்யெழுத்து கிடையாது, எல்லாமே ஒரே சகர வரிசையில் இருக்குது. சு, சுரும்பை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஊ. சாந்தத்தை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஆ. சைலத்தை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஐ அப்படிங்கிறது. இப்போ இதுதான் உயிரெழுத்தில் ஃபஸ்ட்டு. 2வது ஊ, 2வது ஊ, 3வது ஐ, 4வது என்னது? ஓ. அப்போது சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடுபவரின் கரகச்செம்பின் தலையில் நன்கு பதியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது நம்ம சரியான வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும். கரகச்செம்பினுடைய அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரினுடைய தலையில் நன்கு பதியும்படி செய்கின்றனர். இதுவும் நிகழ்கலைகள் அப்படின்ற 10th பாடத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அப்போ உரைநடை படிக்கணும். அதுக்காக நான் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. உரைநடையில் என்ன இருக்குது அப்படின்றது சிலபஸ் அல்லாத விஷயங்களை 6 to 10 பழசு புதுசு தயவுசெய்து படிச்சுக்கோங்க. சிலபஸில் பெருஞ்சித்திரனார் இருக்காரு அப்படின்னா அவர் சிறப்பு தமிழில் இருந்தால் கூட தேடி போய் படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மதில் மேல் பூனை மாதிரி தான் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேர்டு அப்படின்றது. சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தை 10ஆம் வகுப்பு வரைன்னு கொடுத்துருக்காங்க. சிலபஸில் இல்லாததே சில நேரம் கேட்பாங்க. அப்போ சிலபஸில் இருக்கிற வார்த்தைக்கு நீங்கள் வந்து அங்கே வர தயாராகிக்கணும். அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஒழுங்குபடுத்தணும்னா அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன, ஆப்ஷன் ஏ. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது, ஆப்ஷன் ஏ. அடுத்து விடை வகைகள். வினா வகைகள், விடை வகைகள் சிலபஸ்ல இல்லைன்னு படிக்காமல் போயிடாதீங்க. பொருந்தா சொல்லை கண்டறிகளை மாட்டிக்கிடுவோம். பள்ளிக்கூடம் எங்குள்ளது அப்படின்ற வினாவுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்றத சொல்றதுக்கு பேர் எந்த விடை? முதல்ல வினா 6 விடை 8. வினா 6 விடை 8. இந்த 8 விடைகளில் அந்த பக்கம்ப்பா, இந்த பக்கம், இந்தன்ற சுட்டு திரிபுகளை வச்சு ஒரு விடை சொல்றாங்கன்றதுனால அதுக்கு பேர் சுட்டு விடை. அப்போ அந்த வலப்பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுக்கு அகராதியாக வேற ஒரு நேர்மறையாக இன்னொன்று சொல்கிறது. கற்று எழுத தெரியும். கதை எழுத தெரியுமானா ஆமாலான்னு சொல்ல மாட்டேன், கற்று எழுத தெரியும். அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று சொல்கிறது, அதான் இனமொழி. அதுக்கு இனமான இன்னொரு விஷயத்த சொல்கிறது, ஆப்ஷன் ஏ. அடுத்தது காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது அப்படின்ற வினாவுக்கு இந்த வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்தன்ற சுட்டி சொல்கிறது சுட்டு திரிபு, ஆப்ஷன் ஏ. அதாவது விடை கேட்ட வினா, பாரத ஸ்டேட் வங்கியினுடைய உரையாடல் மென்பொருள் இலா. அப்போ உரையாடல் மென்பொருள் எது? ஆப்ஷன் ஏ.
அடுத்து பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இது ஸ்டேட்மெண்ட். இதுக்கேற்ற வினா, பூங்கொடி எப்படி பள்ளிக்கு எப்படி சென்றாள். அதாவது விடைக்கேற்ற வினா நமக்கு சிலபஸில் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்குற மாதிரி தான் இருக்குது. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளையும் எப்படி சொல்லுவோம்? வெளிப்படை விடைகள்னு சொல்லுவோம். வினா விடை வகைகளும் நம்மளோட இலக்கண வகுப்புகளில் இருக்குது. ஏன் அதை சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இது 3யுமே வெளிப்படையான விடைகள்னு சொல்கிறாங்கன்னா, ஆமா இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாக பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அடுத்ததா செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிக. குமரன் ஓவியம் வரைந்தான். நமக்கு ஓவியத்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது அந்த 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் தான் நமக்கு செய்வினை அப்படின்னா நம்ம அப்படி நினச்சிருப்போம். பட் அப்படி கிடையாது. குமரன் ஓவியம் வரைந்தான், அவர் அந்த வினையை செஞ்சிருக்கார். அப்போ அது செய்வினை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலனை திருந்த செய்தான். திருந்த வைக்கிறது, ஒருத்தர் அதிலிருந்து திருந்த வைக்கிறது. திருத்தினான், திருந்த செய்தான், திருத்துவித்தான் அப்படின்லாம் சொன்னால் அது பிறவினை. இப்போ திருத்துவித்தான் அப்படின்னு சொன்னால் அது பிறவினை. அதைத்தான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? திருந்த செய்தான் அப்படின்னு அர்த்தம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. படுபட்டது. ஆள் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை உருபு படுபட்டதுன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. தமிழறிஞர்கள் தமிழ் பற்று வளர்த்தனர் அப்படின்னு சொன்னால் அது செய்வினை. சரிங்களா? தமிழ் பற்று தமிழறிஞர்களால் அப்படின்னு 3ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக படுபட்டதுன்னு முடிஞ்சிச்சுன்னா அது செயற்பாட்டு வினை. இடி விழுந்த மரம் போல துன்பம். இடி விழுந்துருச்சுன்னா துன்பம் தானே அது. அடுத்ததா எம்பலம் அப்படின்றதனுடைய அந்த சரியான தமிழ் சொல் கேட்குறாங்க. சின்னம், அரசு சின்னம்னு சொல்கிறவங்களா, அரசு எம்பலம் அப்படின்றது. அடுத்து டெரிட்டரி அப்படின்ற இணையான தமிழ் சொல் என்னது அப்படின்னா நிலப்பகுதி. யூனியன் டெரிட்டரி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம். அடுத்து அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிக. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்றது குமிழிக்கல், அது கரெக்ட். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்றது குமிழிக்கல். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது பாசன தொழில்நுட்பம், அதுவும் கரெக்ட். வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்றது காணொலி கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி. அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தான் இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்காங்க. காணொலி. சரிங்களா? டிராஃபிக்கல் ஜோன் அப்படின்றது வெப்பமண்டலம். இது எல்லாமே விவசாயத்தை சார்ந்ததாக இருக்குது. இது மட்டும் அலுவல் சார்ந்த ஒரு கலை சொல்லாக இருக்குது. கடைக்கு போவாயா விடை வகைகளில் கடைக்கு போவாயான்ற கேள்விக்கு போக மாட்டேன்ற மறுத்து சொல்கிறதுக்கு பேர் மறை விடை. ஆப்ஷன் டி. பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. பிளாக் போர்டு அப்படின்றதுனுடைய தமிழ் சொல் என்னது அப்படின்னா கரும்பலகை. அடுத்ததா இதில் தவறான இணை எது? கோல்டு பிஸ்கெட் அப்படின்னா தங்கக்கட்டி. ரிப்பீட் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடியது, அதாவது தொடர்ச்சியாக அல்லது தொடர்ந்து வருவது அப்படின்னு அர்த்தம். இங்கே மிகுதியாகன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. ஈக்குவலாக சமமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா பயன்படுத்துறது. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக்கை. அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். ஃபெரிஸ் அப்படின்னா பயண படகுகள். ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். கடற்பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர். வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தவறான ஊர் பெயரினுடைய மருவுவை கண்டறிக. தஞ்சை அப்படின்னா தஞ்சாவூர். நெல்லை திருநெல்வேலியை குறிக்கக்கூடியது. மயிலை அப்படின்னா மயிலாடுதுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை, புதுவைன்னு சொல்லுவாங்க. புதுவைனா புதுச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புதுவை அப்படின்னா அது புதுச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை. அடுத்ததான் மருவு சொல்லினுடைய சரியான இணைகள். சைதாப்பேட்டை சைதை. கும்பகோணம் குடந்தைன்னு தான் சொல்லணும், கும்பைன்னு சொல்ல மாட்டோம். இப்போ இது தவறு. மயிலாப்பூர் மயிலை. சரிங்களா? மயிலாப்பூர் தான் மயிலை. இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? மயிலாடுதுறைக்கு மயிலைன்னு கொடுத்துருந்தாங்க. நெல்லை திருநெல்வேலி. அப்போ 1, 3, 4 சரி. ஆப்ஷன் சி. மருவுச்சொல் சரியாக பொருந்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைதை சைதாப்பேட்டை, புதுகை புதுக்கோட்டை, புதுவை புதுச்சேரி, நாகை நாகப்பட்டினம். அப்போது 4, 2, 3, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்ததான் நிறுத்தற்குறியில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை எனும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை அப்படின்ற தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அப்போ இந்த இடத்துல கமா போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நிறுத்தற்குறி 2 பாடம் மட்டும்தான் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். அடுத்தது 52. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். இந்த நூலில் மன்னர்களினுடைய பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர்னு பொதுவாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி. அதே மாதிரி தான் நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை பற்றியே அடுத்ததுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லும் போது அந்த இடத்துல நல்லவை வெல்லும் அரைப்புள்ளி தீயவை தோற்கும்.
பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்து வழக்கில் அமைந்தது சொல்லு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லு, சொல்லிக்கின்னு, சொல்றா, இதெல்லாம் பேச்சு வழக்கு. ஆனால் எழுத்து வழக்கில் சொல். அடுத்தது பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத ஒரு சொல் எது அப்படின்னா செல்க, வருக, படித்தான். இது எல்லாமே எழுத்து வழக்கில் இருக்குது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எழுத்து வழக்கில் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ குந்திக்க அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கு சொல். அடுத்து சரியான எழுத்து தொடரினுடைய வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. நேற்று நீ வந்தியா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்போம், நேற்றைக்கு நீ வந்தாயா அல்லது நேற்று நீ வந்தாயா அப்படின்னு கேட்போம். ஆப்ஷன் டி. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கத்தினுடைய அந்த இளமை, அந்த இளங்கன்று என்ன சொல்லுவோம், சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவோம். புலி பரல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. அடுத்து இதுவும் அதே தான். பசு சரியான சொல். பசுவினுடைய இளமை பெயர் கன்று. அடுத்து சுவர் எழுப்பினான், பானை வனைந்தான், கூடை முனைந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிக. நான் வந்தேன், நான் நேற்று தான்ப்பா வந்தேன்றது இறந்த காலம், இங்கே எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க, தவறு. மேடையில் பேசுவேன் அப்படின்னா நாளைக்கு பேசுவேன் அப்படின்றது எதிர்காலம், இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. மழை பெய்தது, நேற்று பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அது இறந்த காலம், அப்போ இதுவும் தவறு. கவிதை இயற்றினாள், இப்போ தான் அந்த பொண்ணு எழுதிட்டு இருக்கு கவிதை அப்படின்னு சொல்கிறது ஆப்ஷன் பி. சாரி, எழுதி முடிச்சிருக்கு, அந்த பொண்ணு தான் எழுதி முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. இயற்றினாள். இட்டு இட்டிருன்னு இறந்த கால இடைநிலை. இப்போ இதில் ஒரு எழுத்து தான் இங்கே இருக்குது, இயற்றினான் அப்படின்னு. அப்போ என்ன வரும், இறந்த காலம். நிகழ்காலத்தை குறிப்பது. கிறு கின்று ஆணின்று இருந்துச்சுன்னா நிகழ்காலம்னு சொல்லியிருக்கேன், இங்கே கிருன்னு இருக்கு, அப்போ நடக்கிறது. சரிங்களா. இட்டு இட்டிருன்னு வந்துருந்துச்சுன்னா அது இறந்த காலம். அடுத்ததான் பொருத்தமான காலம் அமைக்க. சிரி என்ற வேர் சொல்லினுடைய எதிர்காலத்தை கண்டறி. சிரிப்பா, அவள் எப்போ சிரிப்பான்னு தெரியாது, இப்போ இவ்வும் எதிர்கால இடைநிலை. கிறுக்கின்று ஆணின்று இறந்த காலம். கிறுக்கின்று ஆணின்று நிகழ்காலம். இட்டு இட்டிரின்னு இறந்த காலம். சிரிப்பால் இப்போ இவ்வும் எதிர்காலம். அடுத்து சரியான வினா சொல்லை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோயில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி, எங்கு உள்ளது. அடுத்து அறநெறிச்சாரம் என்ற பாடலை எழுதியவர் யார், அந்த வேர்டை நம்ம அந்த இடத்துல போட்டு சொல்லுவோம். இது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதது யாவை, செய்யக்கூடாதவை யாவை அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். டேஷ் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்புவார், அதனால அல்லது ஆகையால். சரிங்களா. இது சரியான இணைப்பு சொல்லை அந்த இடத்துல போடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா மற்றும் அப்படின்னு நம்ம போட மாட்டோம், அவை போலனும் போட மாட்டோம். அடுத்து பாருங்க, மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது, இது வினாச்சொல். சரிங்களா. அடுத்து கீழ்கன்றவற்றில் சரியான இணைப்பு சொல். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பில்லாதவனிடம் இருக்கக்கூடிய செல்வமானது ஒரு நல்ல பால் தான், ஆனால் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பாத்திரத்தை ஒழுங்காக விளக்கல, அதில் ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பால் திரிஞ்சிரும். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படக்கூடிய பால் திரிஞ்சிரும், அதுபோல நற்பண்பு இல்லாதவனிடம் பெற்ற பெருஞ்செல்வமும் அழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ ஆப்ஷன் பி. எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இணைப்பு சொல்ல இவற்றுள் எது சரியானது. ரெண்டு பொருள். ஆக்குறது அப்படின்னா சமையல் செய்கிறதை நம்ம சமையல் ஆக்கிட்டியா, சோறாக்கிட்டியான்னு கேட்போம். அதேமாதிரி ஆக்குறதுன்றது ஒரு விஷயத்தை உண்டாக்குதல், செய்தலுக்கு சமம். ஆப்ஷன் பி. அடுத்து அடைப்புக்குள் இருக்கக்கூடிய தகுந்த சொல்லை சேர்க்கணும். மதலை அப்படின்னா ஏணி சாத்திய மதலை, மதலைனா தூண் அப்படின்னு கொடுத்தோன்னா தப்பு. மதலைனா முதல்ல பொருள் தெரியணும், தூண். வானம் ஊன்றிய மதலை போல, வானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தூண் மாதிரி என்ன இருக்கான், கலங்கரை விளக்கம் இருக்குது. அப்போ எனக்கு கலங்கரை விளக்கம் சிலபஸ்லேருந்து படிக்காமல் போனீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது. அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தலைவர் டேஷ் கையால் பரிசு வழங்கினார். தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன சொல்லுவாங்க, தமது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தனதுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னா அவருடைய உயர்வு கருதி. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான், இந்த இடத்துல தனது வரலாம். மாடுகள் தமது தலையை ஆட்டின அப்படின்னு வரணும். தலைவர் தமது வீட்டை வழங்கினார். அடுத்து சால, தவ, கூர், களி, நனி, இந்த 6 சொல்லும் எதை தருது, மிகுதின்ற ஒரே பொருளை தான் என்ன செய்யுது அப்படின்னா தருது. அடுத்து உயர்ந்து ஓங்கும் மலை, இதில் இருக்கக்கூடிய 2 சொற்கள் என்னதுன்னா உயர்ந்து ஓங்கி, ரெண்டுமே அந்த உயரத்தை குறிக்கக்கூடியது தான். அடுத்ததான் நகை என்னும் சொல்லினுடைய 2 பொருள் கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகைனா ஒன்று சிரிப்பு, இன்னொன்று என்னது அணிகலன், நகை போடக்கூடிய நகைகளை குறிக்கக்கூடியது.
அடுத்தது பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. பாரி பரி, பாரின்றது கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தன், பரி அப்படின்னா குதிரை, ஆப்ஷன் சி. மாலுமிகள் கோள்களில் நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பலை செலுத்தினாங்கன்றது கூற்று. காரணம், மாலுமிகளினுடைய அனுபவ அறிவு கப்பலை செலுத்த உதவுகிறது. ஸோ இங்கே என்ன அனுபவ அறிவா அவங்களுடைய இதை வந்து செலுத்தக்கூடிய உதவி. எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த பக்கம் அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த எழக்கூடிய அலைகளினுடைய விஷயம், அது பொங்கக்கூடிய காலம், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் தங்களோட கப்பல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா செலுத்தினாங்க. அப்போ கூற்று சரி, காரணம் என்னது அப்படின்னா தவறு. ஹோமோகிராஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒப்பெழுத்து, உயிரெழுத்துனா வவ்வல், மெய்யெழுத்துனா கான்சனன்ட். அடுத்ததா கலைச்சொல்லறிக காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள், ஆப்ஷன் ஏ. அல்ட்ராவயலட் அப்படின்னா தான் என்னது அப்படின்னா, அதாவது புற ஊதா கதிர்கள் அப்படின்றதும் அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்றது இருக்குது. மில்கி வேனா பால்வெளி மண்டலம். கலைச்சொற்களை கண்டறிக. நூல் அப்படின்னா த்ரெட்டு, நூல்னா த்ரெட்டு. டேர்னிங் பதனிடுறது, சரிங்களா. அடுத்ததா யாண்டு அப்படின்ற சொல்லினுடைய பொருளினை எழுதுக. எங்கே, நின்மகன் யாண்டுலனோ அப்படின்னோ மகன் எங்கே இருக்கான்னு காவர் பெண்டுவை பார்த்து அந்த பொண்ணு கேட்கும். அப்போ யாண்டுனா எங்கே அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி கொஷின்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஈன்று அப்படின்னா அர்த்தம்னா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை, ஈன்றுனா பெற்று. கொம்பு கிளை. அதிமதுரம் மிகுந்த சுவை. குரங்குனா கவி, கவினா குரங்கு. 4 1 2 3, ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, தகுந்த சொல்லை தேர்ந்தெழுதுக. வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குறவன் என்ன சொல்லுவோம், நம்மளை வந்து நுகர்வோர்னு சொல்லுவோம். விற்கிறவர் வியாபாரி. அடுத்ததா பொறுத்து எழுதுக. ஆனா பசு, ஆனானது பசு, அப்போ ஆணிரைன்னு சொல்லுவோம். பசு கூட்டங்களை ஆணிரை. ஆட்டு மந்தை. ஒளி கற்றை. கற் குவியல், ஆப்ஷன் பி. 4 3 2 1. கட்டளை தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. அப்துல் நேற்று வந்தான்றது நமக்கு ஒரு விஷயத்த செய்தியாக சொல்கிறாங்க. அப்போ செய்தி. அப்துல் நேற்று வருவித்தாமே, ஒருத்தனை வர வச்சிருக்கான், சரிங்களா. பிறவினை. இது நாற்காலி, அது ஒரு செய்தி தொடர். பூக்களை பறிக்காதீர், இந்த இடத்துல சுவரொட்டி ஒட்டாதீர், விளம்பரங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு கட்டளை தொடர். அப்போ ஆப்ஷன் டி. 85. ஆழத்து மேலே குவளை, குளத்தில் வாளின் நெடிய குரங்கு, சரிங்களா. ஆலமரத்து மேலே நெடிய குரங்கு, குவளை குளத்தில், அதாவது எப்படி சொல்லுவாங்க, குவளை மலர் குளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொருள் கொள்ளக்கூடியது கொண்டு கூற்று பொருட்கோள். பொருட்கோள் நமக்கு சிலபஸ்ல இல்லை, பட் பேசிக் மட்டும் பார்த்துக்கோங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்ற கூற்று வந்து கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடியது, ஆப்ஷன் பி. இதுவும் வந்து 10th புக்கில் இருக்கிறதா. அடுத்து பிழை திருத்துக. இந்த ஒரு அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் அந்த ஒருன்றது வரணும். இந்த நாவை பிரிச்சிங்கன்னா இந்து குட்டல் ஆ. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா ஒரு. ஓர் அப்படின்றது ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, ஆப்ஷன் சி. அடுத்ததா சரியான தொடரை தேர்ந்தெடு. நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவை அறிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவை அறிந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பிழையை திருத்தி எழுதுக. ஓர் புத்தகம். இங்கே பார்த்த அதே விஷயந்தான். இங்கே பாருங்க, ஓர் அழகிய சிற்றூரில், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அதே தான் இங்கேயும். ஓர் புத்தகம்னு கொடுத்துருக்காங்க, ஒரு புத்தகம்னு வரணும், ஒரு புத்தகம்னு வரணும். ஏன்னா அந்த பூன்றது ஒரு உயிர்மை எழுத்து. அடுத்ததான் சொல். வாரணம் அப்படின்றது யானையை குறிக்கக்கூடியது. சூரன் வீரன், பரி குதிரை, கமுகம் பாக்கு. இப்போ ஆப்ஷன் டி. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. வருக்கை இருக்கை. புல் பறவை குறிக்கக்கூடியது, சரிங்களா. அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. மறிவு அப்படின்னா அதோட அந்த முடிஞ்சு போகிறது, ஆனால் இங்கே தொடக்கம்னு கொடுத்துருக்காங்க, தவறு. அல்லல்னா சேரு, ஆப்ஷன் சி. அதுதான் என்னது அப்படின்னா சரியானது. மற்றது எல்லாமே தவறாக பொருந்திருக்கு. அடுத்ததாக கழனி அப்படின்னாலே வயல். பழனம்னாலும் வயல், செய்னாலும் வயல். சமர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போர். சமர்னா போர். கலாம்னாலும் போர்னு தான் அர்த்தம். களம் கப்பல். ஆலினா கடல். இப்போ 4 3 1 2, ஆப்ஷன் பி. அடுத்ததாக ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். இதுக்கு நம்ம 4 ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிச்சு பார்க்கணும். ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மரங்கள்னு பன்மையில் கொடுத்துட்டாங்க, அப்போ வளர்ந்தன அப்படின்னு தான் வரணும். மரம்னு வந்துச்சுன்னா தான் வளர்ந்தது அப்படின்னு வரும். காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. விலங்குகள் அப்படின்றதுனால பன்மை விகுதி. அக்ரிநில பன்மை. அடுத்ததா பத்தியை படித்து பதில் சொல்லியிருக்காங்க. முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக
மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டிருந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலமாக மேடைகள் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு தடை விதிச்சது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். அவர் மாதிரியே தென்னாட்டில் முத்துராமலிங்கர் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சிருக்காங்க. அதனால அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேசியம் காத்த செம்மல்னு சொன்னது திருவிக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விடுதலை போரில் பங்கேற்றவர் முத்துராமலிங்கர். அவரது உரையை கேட்ட ஆங்கிலேய அரசு அவர் என்ன செஞ்சுட்டாங்க, சிறையில் போட்டாங்க. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். இது வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் திலகருக்கும் போட்டிருந்தாங்க. வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் போட்டிருப்பாங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டியவர் யார்? முத்துராமலிங்கரை பாராட்டியவர் திருவிக்கா. வங்கத்து சிங்கம் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதோட 100 கேள்விகளுக்கான ஆன்சர் இதில் முடிஞ்சது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து படிங்க. நன்றி.